உங்கள் லெஜண்ட் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளில் பவுனுக்கு 2000 ரூபாய் தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. 2D என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. உங்க ஆரோக்கியத்துக்கு டயா பூஸ்டர் சுகரோட ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். முதலாவதாக நம்ம மேஷ ராசிக்காரர்களுக்கான மே மாசத்துக்கான பிரபஞ்ச செய்தி என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். மேஷ ராசி உங்களுக்கான கால். ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி குழப்பங்கள் இருக்கு, என்ன முடிவு எடுக்கலாம், என்ன செய்யலாம் அப்படின்றது. ஸோ அந்த குழப்பங்கள், துரோக மனநிலை, ஸோ அதுல பாதிக்கப்பட்ட மனநிலை, இந்த விஷயங்கள்ல இருந்தெல்லாம் ஒரு ரெக்கவரி கிடைக்க போகுது. ரிஷபராசிக்கு இந்த மே மாதம் ரொம்ப பெஸ்டா இருக்கும் அப்படின்னு இருக்கு. அதாவது அறுவடைக்கான காலம் சொல்லலாம். மிதுனம் இந்த மே மாதம் இவங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா நல்ல வாய்ப்புகள் வரும்போது இவங்களுடைய ஒரு அவசரத்தன்மை அதை ஸ்பாயில் பண்றதுக்கும் அண்ட் இந்த மாதம் அவங்களுக்கு ஒரு கொலாபரேஷன் வரும். அடுத்தது கன்னிராசிக்காரர்களுக்கான பிரபஞ்ச செய்தி. அதாவது இவங்க எந்த விஷயத்துல நேர்மையா இருந்தாங்களோ அந்த விஷயத்துக்கான ஒரு ஆஃபர், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மே மாதம் அவங்களுக்கு கொடுக்க இருக்கு யூனிவர்ஸ். அதை யூட்டிலைஸ் பண்ணிக்க இவங்க ரெடியா இருக்கணும். விருச்சிகத்துக்கு இந்த மே மாதம் கொஞ்சம் இந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்த, உறவுகள் சார்ந்த ஒரு சில பிட்ரேயல் ஏற்படலாம், டிசப்பாயின்மெண்ட் ஏற்படலாம். அதுக்குரிய ஸ்டெப் நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுத்துக்கிறது பெட்டரா இருக்கும். அதாவது இவங்களுக்கு வந்த கார்டுல ஒரு கார்டு பின்னாடி கரடி மாதிரி ஏதோ ஒரு விலங்கு இவங்களை பார்த்துட்டு இருக்கிற மாதிரியும் ஒரு கார்டு வந்திருக்கு. மீன ராசி இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்த ஒரு நல்ல விஷயங்கள் அங்க நடக்க இருக்கு. 2 பேருக்குள்ளயும் பிரிந்தவங்க சேருவாங்க. மோஸ்ட்லி 2 பேருக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நடக்க இருக்கு. ஆனா இது பிடிக்காதவங்க சில பேரு பின்னாடி இருந்து இவங்களுக்கு ஸ்பாயில் பண்ற விதமா ஏதோ ஒரு விஷயத்தை நெகட்டிவா பண்ற மாதிரி இருக்கும். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு டாரோட் ரீடர் ஷாரா இருக்காங்க. அவங்க கிட்ட இந்த மாதத்துக்கான செய்திகளை நிறைய, அதாவது ஏஞ்சல் மெசேஜஸ்ல நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். வணக்கம் சாரா. வணக்கம் சார். நம்ம ஒவ்வொரு மாதமும் பிரபஞ்ச செய்திகளை மக்களுக்கு சொல்லியிருக்கோம். அவங்களுக்கான பிரபஞ்ச செய்திகள் என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு வரோம். அந்த வகையில முதலாவது 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த பிரபஞ்ச செய்தியை சொல்லிட்டு வரோம் உங்கள் மூலமாக. இப்போ முதலாவதாக நம்ம மேஷ ராசிக்காரர்களுக்கான இந்த மே மாசத்துக்கான பிரபஞ்ச செய்தி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மேஷ ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மேஷத்துக்கு இந்த மே மாதம் மனதளவில் அவங்களோட மைண்ட் தாட்ஸில் யாரெல்லாம் அவங்கள பிட்ரேயல் பண்ணியிருக்காங்களோ, ஏமாத்திருக்காங்க, இல்லை ஏதோ துரோகம் நடந்திருக்கு, இல்லை மனதளவில் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி குழப்பங்கள் இருக்குது, என்ன முடிவு எடுக்கலாம், என்ன செய்யலாம் அப்படின்றது. ஸோ அந்த குழப்பங்கள், அந்த ஒரு துரோக மனநிலை, ஸோ அதில் பாதிக்கப்பட்ட மனநிலை, இந்த விஷயங்கள் இருந்ததுலாம் ஒரு ரெக்கவரி கிடைக்க போகுது இந்த மே மந்த் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ செயல்கள் மூலிமா ஏதோ ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது இந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு கொடுத்த ஒரு வேலையாக தான் அது இருக்க போகுது. ஸோ அதனால் இந்த மாதம் ஏதாவது ஒரு வேலையை எடுத்து செய்யணும், ஒரு புதிய வேலையை தொடங்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதன் மூலயமா கூட இவங்களுக்கு ஏற்பட்ட அந்த மனக்குழப்பம், கலக்கம், இந்த விஷயங்கள் அவங்க ரெக்கவர் ஆவாங்க அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வருது. நிச்சயமா மே மாசத்துல இவங்க கவனமா இருக்கணும்னா என்னென்ன விஷயத்துல கவனமா இருக்கணும்? ஸோ இவங்க எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது யாருடைய அட்வைஸ், சஜஷனும் கொஞ்சம் கேட்காம இருக்கிறது நல்லது. அதாவது புதிய காரியங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஆல்ரெடி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா அதில் ஒரு சிலருடைய அட்வைஸ், சஜஷன் கேட்டிருப்பாங்க. அது கண்டினியூ பண்ணும் போது அது கரெக்டாக இருக்கும் போது ஓகே. இப்போ இந்த புதிய செயல் செய்யும் போது யாராவது அட்வைஸ் பண்ணுறன்ற பேரில் ஏதாவது ஒரு சஜஷன் கொடுக்குறாங்கன்னா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா இவங்க அந்த புதிய காரியம் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால கூட மற்றவங்க அதை ஸ்டாப் பண்ணுறது கூட அந்த சஜஷனை தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இவங்களுக்கு கார்டில் குறிப்பா ஒரு ஆண், ஒரு பெண், அதே நேரத்துல 3 கத்தி இருக்கு. இதுக்கான ரீசன் என்ன? இது மூலமா பிரபஞ்சம் மேஷராசிக்காரர்களுக்கு மே மாசத்துல ஏதாவது விஷயத்த சொல்ல ட்ரை பண்ணுதா? ஆமா, அந்த துரோகம், அந்த துரோகத்தினால இவங்க பாதிக்கப்பட்ட மனநிலை, அதுல இருந்தெல்லாம் அவங்க ரெக்கவர் ஆயிட்டு அவங்க இப்ப பிரசன்ட்ல என்ன இருக்குதோ, ஸோ தன்னுடைய வீட்டுக்கு போறது, அந்த சேஃப் ஜோன்னுவாங்க, அந்த மாதிரி தன்னுடைய அவங்களுடைய ஒரு பொசிஷனுக்கு போகிறது இந்த மாதம் அவங்க அதை கடைபிடிக்கணும் அப்படின்னு இருக்கு. இந்த சைடு ரியாலிட்டியில என்ன நடந்திருந்தாலுமே கூட அதுல இருந்து இவங்க மூவ் ஆன் ஆகணும் அப்படின்றது அந்த கார்டு சொல்றது. அடுத்து ரிஷபராசிக்காரர்களுடைய இந்த மே மாசத்துக்கான பிரபஞ்ச செய்தி என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ ரிஷபராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ரிஷப ராசிக்கு இந்த மே மாதம் ரொம்ப பெஸ்டா இருக்கும் அப்படின்னு இருக்கு.
ஸோ இவங்களுக்கு அதாவது அறுவடைக்கான காலம் சொல்லலாம். நல்ல விஷயங்கள் இவங்க செஞ்ச நல்ல செயல்கள், காரியங்கள் அதற்கான அறுவடைக்கான காலம் அப்படின்னு சொல்லலாம். பண ரீதியா இவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வரும். ஸோ இவங்க ஏதாவது வேலை சம்மந்தமா ட்ராவல் பண்ணி போறாங்கன்னா, அங்க அவங்களுக்கு நல்ல அவுட்கம் கிடைக்கும். ஸோ அதனால அவங்களோட வருமானம் அதிகரிக்கும் அப்படின்னு இருக்கு. பண ரீதியான ஆக்ஷன்ஸ் எதனா எடுக்குறாங்கன்னா, இந்த மாதம் அவங்க எடுக்கும்போது அது பெஸ்ட்டா இருக்கும். ஸோ ஆல்ரெடி அந்த மாரி எடுத்திருக்காங்க. ஏதோ ஒரு எஃபோர்ட் போட்டிருக்காங்கன்னா, அந்த எஃபோர்ட்க்கான ஒரு அவுட்கம் இந்த மாதம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து ஓவரால் அவங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும். அதுவும் இந்த மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அப்போ அவங்க ஏதாவது பண ரீதியான பூஜைகள், இல்ல வந்து கிளென்சிங் அந்த அபண்டன்ஸ்க்கான ஒரு வளத்துக்கான ஒரு ப்ராசஸ் பண்றாங்க, பூஜை பண்றாங்க அப்படின்னும்போது, அது ரொம்பவே இன்னும் பெஸ்ட்டா இருக்கும்னு இருக்கு. இவங்க வந்து ரிஷப ராசிக்காரர்கள் நிதானமா இருக்கணும் இந்த மாசம் அப்படின்னா என்ன விஷயத்துல நிதானமா இருக்கணும்? இந்த போக்குவரத்து விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானமா இருக்கணும். ஸோ ரொம்ப அதாவது கிளம்பும்போது ரொம்ப ஹரிபரியா கிளம்புறது. ஸோ இல்ல அத போய் முதல் கோணல் முற்றிலும் கோணல் அந்த மாதிரி ஸ்டார்ட்டிங்லேருந்தே கொஞ்சம் பொறுமையா பண்ணணும். பட் ட்ராவல் பண்ணணும். வேலைக்காக, பணத்துக்காக என்ன அ அவங்க ப்ராசஸ் போயிட்டுருக்கோ அதுக்காக ட்ராவல் பண்ணணும். ஆனா அதில ரொம்ப நிதானம் தேவை. பொறுமையா இருக்கணும். அடுத்து வந்து நீங்க காமிச்ச கார்டுல வந்து ஒண்ணு இந்த வந்தியத்தேவன் வர்ற மாரி ஒரு குதிரையில ஒரு வீரன் வந்து போயிட்டு இருக்கிற மாரியான ஒரு கார்டு வந்துச்சு. இந்த கார்டு மூலமா பிரபஞ்சம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு என்ன செய்தி சொல்லுது? இவங்களுக்கு தூரத்துல இருந்து ஏதோ ஒரு அழைப்போ, இல்ல ஏதோ ஒரு குட் நியூஸோ அவங்களுக்கு வர இருக்கு. அது எஸ்பெஷலி பண ரீதியா, பொருள் ரீதியா அவங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வர இருக்கு. அதுதான் அந்த கார்ட் ரிசம்பிள் பண்றது. நிச்சயமா. அதாவது ரிஷப ராசிக்காரர்களுக்கான மே மாசத்துக்குரிய இந்த பிரபஞ்ச செய்தி என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்தது மிதுன ராசிக்காரர்களுக்கான மே மாசத்துக்கான பிரபஞ்ச செய்தி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மிதுனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மிதுனம் இந்த மே மாதம் இவங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், விட்டு குடுத்து போகணும். ஏன்னா நல்ல வாய்ப்புகள் வரும்போது இவங்களுடைய ஒரு அவசரத்தன்மை வந்து அத ஸ்பாயில் பண்றதுக்கும் ரெடியா இருக்கும். ஸோ அதனால ரொம்ப விட்டு குடுத்து போகணும், நிதானமா இருக்கணும். அண்ட் இந்த மாதம் அவங்களுக்கு ஒரு கொலாபரேஷன் வரும். ஒரு சில கொலாபரேஷன் அது பண ரீதியா, பொருள் ரீதியா கொலாபரேஷன் வரும். ஆல்ரெடி வேலை ரீதியா ஏதோ ஒரு கொலாபரேஷன்ல இருக்காங்கன்னா, அது இந்த மாதம் பெஸ்ட்டா இருக்கும். ஸோ இவங்க ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்டோ, ஏதோ ஒரு விஷயமோ பண்ண போயிட்டு அந்த சக்சஸ் அந்த சக்சஸ்க்காக இவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு வந்து வரும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அதனால எது பண்ணாலும் நிதானமா பண்ணணும். யோசிச்சு பண்ணணும். நல்லா யோசிச்சுட்டு பண்ணலாம். ஸோ செஞ்சதுக்கு அப்புறம் யோசிக்கிறது அது தப்பாயிடும். அதனால ரொம்ப பொறுமையை கடைபிடிக்கணும். ஃபேமிலிலயும் சரி, வேலை செய்ற இடங்கள்லயும் சரி, விட்டு குடுத்து போகுறது இவங்களுக்கு நல்ல ஒரு அவுட்கம்ஸ குடுக்கும். நிச்சயமா. இவங்க வந்து தவிர்க்கணும்னா என்னென்ன விஷயங்கள தவிர்க்கணும்? அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறது தவிர்க்கணும். ஸோ இப்போ ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்ற கட்டாயத்துல யோசிக்காம எதுவும் முடிவு எடுக்கக்கூடாது. 1க்கு 2 தடவ ரீகன்சிடர் பண்ணிட்டு, அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுக்கணுமே தவிர, உடனே ஒரு விஷயத்துக்காக முடிவு எடுக்கக்கூடாது. அது ரொம்ப வந்து கான்ஷியஸா இருக்கணும். நிச்சயமா. மிதுன ராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும், இந்த வந்த கார்டுல ஒரு கார்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒருத்தர் மரத்துக்கு கீழ, அதாவது மரத்தடியில தலைகீழா நின்னு இருக்கிற மாதிரியான ஒரு கார்டு. இது மூலமா பிரபஞ்சம் ஏதாவது சூட்சுமமா செய்திய சொல்ல விரும்புதா? அதுதான் வந்து பொறுமையா இருக்கணும், நிதானமா இருக்கணும். ஸோ அவங்களுக்கான ஒரு டைம் எடுத்துக்கணும். கொஞ்சம் அப்பப்போ பாஸ் கொடுக்கணும். அவங்களுக்கான டைம் எடுத்துக்கணும். அந்த டைம்ல தன்னை சுற்றி என்ன நடக்குது? ஸோ நம்ம அதுக்கு அடுத்து என்ன ஆக்ஷன் வைக்கலாம் அப்படின்றத அனலைஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அவங்க அந்த ஆக்ஷன் எடுக்கணும். அதனால இவங்களுக்கு ஒரு ஸ்டாப், பாஸ் வந்து குடுத்துக்கணும். அடிக்கடி குடுத்துக்கணும் இந்த மாதம். நிச்சயமா. மே மாதத்துல மிதுன ராசிக்காரர்களுக்கான இந்த பிரபஞ்ச செய்திய பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போறது கடக ராசிக்காரர்களுக்கான மே மாதத்துக்கான பிரபஞ்ச செய்தி என்ன அப்படிங்கிறது. ஸோ கடகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். கடகம் இந்த மே மாதத்துலேருந்து ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. ஸோ ஆல்ரெடி அவங்க அத பண்ணாலும் சரி, இல்ல இனிமே பண்ணலனாலும் சரி, இந்த மாதம் கண்டிப்பா ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும். அது வந்து சூரிய நமஸ்காரம். காலையில ஏர்லி மார்னிங் எழுந்து சூரிய நமஸ்காரம் பண்றது. முடிஞ்சா யோகா ரீதியாவும் சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். உடலுக்கு நல்லது. இல்ல அப்படி முடியாதவங்க சூரியன பார்த்து டெய்லியும் ஒரு கிராட்டிட்யூட், ஒரு பிளெஸ்ஸிங். ஸோ ஒரு ப்ரேயர் இந்த மாதிரியா செஞ்சு அவங்க டே டு டே லைஃப அங்கருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அத வந்து இந்த மாதத்துலருந்து அவங்க லைஃப் டைம் ஃபுல்லா கூட பண்ணலாம் முடிஞ்சா. ஸோ அத பண்ணும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அவங்க என்ன லைஃப் அவங்க வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்களோ, ஸோ அதற்கான ஒரு பாதை வந்து ஒரு டோர் ஓப்பன் ஆக இருக்கு அப்படின்ற மாரி இருக்கு. ஸோ இமோஷனலி இப்போ வேற ஒரு விஷயத்துல சிக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும்போது, அதாவது பர்சனல் லைஃப்ல நிறைய அச்சீவ்மென்ட் கோல்ஸ் இருக்கும். ரிலேஷன்ஷிப் லைஃப்ல வந்து இமோஷனலி மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா கூட,
அதுலேருந்து அவங்க மூவ் ஆன் ஆகிறதுக்கு இந்த ஒரு ப்ராக்டிஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி மாதிரி ஒர்க் அவுட் ஆகும். அவங்க நினைக்கக்கூடிய அந்த பிளேஸை வந்து அடைய முடியும். ஸோ அதனால் இந்த மாதத்துலேருந்து அவங்க சூரிய நமஸ்காரம் பண்ணி அவங்களுடைய நாட்களை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. நிச்சயமா. இவங்க இந்த மாசத்துல இதெல்லாம் கடந்து போயிரணும் அப்படின்னா என்ன விஷயங்கள அவங்க கடந்து போயிரணும்? உணர்வுகள் ரீதியான விஷயங்கள்ல கடந்து வரணும். ரிலேஷன்ஷிப் பிரச்சனையா இருக்கட்டும், ஃபேமிலி பிரச்சனையா இருக்கட்டும். ஸோ தன்னுடைய இமோஷன்ஸை எது பாதிக்குதோ அதுலேருந்து விலகி இருக்கிறது நல்லது. அடுத்து முக்கியமா வந்து வந்த 3 கார்டுல ஒரு கார்டு என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு காக்கா இருக்கு. ஒருத்தங்க ஏதோ ஒரு விஷயத்த வச்சு சூடு பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கும்போது அந்த சின்ன வயசுல கார்ட்டூன்ல பார்த்த அந்த விட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அங்கேயும் விச் தான் இருக்கு. சூனியக்காரி மாதிரி இருக்கு. இதெல்லாத்தையும் பார்க்கும்போது கொஞ்சம் என்னடா இவங்களுக்கு இப்படி வந்திருக்கே கடகராசிக்காரர்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது. உண்மையாக இந்த கார்டு மூலமா கடகராசிக்காரர்களுக்கு பிரபஞ்சம் ஏதோ செய்தியை சொல்ல விரும்புது. அது என்ன? ஆமா. இது என்னன்னா, அவங்களுக்கு இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் சைட் ஆஃப் அந்த அட்மாஸ்பியரை வந்து யாராவது வச்சு தான் எடுக்கணும். ரிமூவ் பண்ணோம்ல, அவங்களாலே அதை ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு மெயின் ஒரு பிளாக்கே அவங்களோட இமோஷன்ஸ், அந்த ஃபீலிங்ஸ் தான். ஸோ அதை கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணிட்டு, இந்த லைன்ல ஸ்பிரிச்சுவல் லைன்ல ஏதாவது இந்த பிளாக் மேஜிக் இருக்குன்னா, ஒயிட் மேஜிக் இருக்கு. ஸோ ஒயிட் மேஜிக் அவங்க ட்ரை பண்ணலாம். ஸோ உடனே அந்த விச்சுனாலே வந்து அதுலேயும் பிளாக் மேஜிக், ஒயிட் மேஜிக் செய்கிறவங்களும் இருக்காங்க. நல்ல விஷயத்துக்காக செய்கிறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி இவங்க லைஃப்க்கு நல்ல விஷயத்துக்காக இவங்க சில விஷயங்களை முன்னெடுக்கலாம். அது இவங்களே பண்ணலாம் தவிர வேற யாரோ வந்து அவங்களுக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுதான் இங்கே கார்டு சொல்றது. அடுத்து சிம்ம ராசிக்காரர்களுக்கான மே மாசத்துக்கான பலன்கள் என்ன அப்படிங்கறத பிரபஞ்சம் என்ன சொல்லுது அப்படிங்கறத பார்க்கலாம். சிம்மம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ சிம்மம் இந்த மே மாதம் இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு ட்ராவலிங் வந்து ஏற்பட போகுது. ஸோ அந்த ட்ராவலிங்கில் இவங்களுடைய ஆழ்மனதில் இருந்த கேள்விகளுக்கான அந்த பதில்கள் வந்து கிடைக்கும். அண்ட் இவங்களுடைய ஆழ்மனதில் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து தூண்டிவிடக்கூடிய வகையில் அந்த ஒரு பிரயாணமானது அவங்களுக்கு அமைய போகுது அப்படின்னு இருக்கு. பணி ரீதியாக, வேலை ரீதியாகவும் அந்த பிரயாணங்கள் வந்து ஏற்படும். ஸோ இன்னொன்று, இவங்க வந்து இந்த மாதம் ரொம்ப துடிப்போடையும் உற்சாகத்தோடையும் ரொம்ப கரெக்டாக பேசுவாங்க. அவங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ரொம்ப டெவலப்பிங்காக இருக்கும். ஸோ எது பேசினாலும் வந்து ரொம்ப ஷார்ப்பாக வந்து அவங்களுடைய பேச்சுகள் வந்து போய் பதியும், ரிஜிஸ்டர் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்குது. மேபி அந்த ஒரு பேச்சு திறனால இவங்களுக்கு மேற்கொண்டு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கவும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் பேசுறது ரொம்ப பார்த்து பேசணும். அது எக்ஸ்ட்ரீமாகவும் போயிடக்கூடாது. ஏன்னா வாய்ப்புகள் வர வாய்ப்பை வந்து இவங்களே ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் கம்யூனிகேஷன்ஸில் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். பட் ஆழ் மனதில் இருந்த சில விஷயங்களுக்கான அந்த ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ சில மர்மமான விஷயங்களுக்கான அந்த தெளிவும் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. இவங்க இந்த மாசத்துல இவங்களை சரி செய்யணும் அப்படின்னா என்ன விஷயத்த சரி செய்யணும்? இவங்க சரி செய்கிறது, இப்போ ஓவராலாக பார்க்கும்போது ஆழ்மன ரீதியாக ஒரு கிளர்ச்சி இருக்குது. ஒரு கிளாரிட்டி கிடைக்க போகுது. பேச்சுவார்த்தையிலையும் அந்த பேச்சிலேயே அவங்களுக்கு வந்து ஆஃபர்ஸும் வரும். இல்லை அது எக்ஸ்ட்ரீமாக போகும்போது பிரச்சனைகளும் ஆகும். ஸோ இப்போ இந்த 2 விஷயமும் வந்து சீராக இருக்கணும் அப்படின்னா இவங்க பண்ண வேண்டியது மெடிடேஷன் டெய்லியும் பண்ணுறது நல்லது. டெய்லி ஒரு 10 to 20 மினிட்ஸ் வந்து அந்த தியானம் மெடிடேஷன் பண்ணும்போது எல்லாமே இவங்களுக்கு கரெக்டாக ஒரு அலைன்மெண்ட்டாக போகும். இவங்க அந்த கான்ஷியஸாக இருப்பாங்க. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு பிரபஞ்சம் சொன்ன செய்திக்கான இந்த கார்டுல வந்து குதிரையில டிராவல் பண்ற மாதிரி 2 கார்டு வந்திருக்கு. இதுக்கான ரீசன் என்ன? இது மூலமா இவங்களுக்கு என்ன செய்தியை இந்த பிரபஞ்சம் சொல்லுது? ஸோ குதிரைனாலே வந்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான எனர்ஜி. ஸோ அப்போ இவங்களோட ஆக்ஷன் வைஸ் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. அதே மாதிரி ட்ராவலிங்கை குறிக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு ட்ராவலால் நிறைய நன்மைகள் நடக்க இருக்குது. அதே மாதிரி பேச்சுலேயும் ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறதுனால அந்த ஸ்பீடாக நம்ம பேசும்போது ஏதாவது வார்த்தைகள் விட நேரிடும். அதனால் அதை மட்டும் கான்ஷியஸாக பார்த்துக்கணும். நிச்சயமா. மே மாசத்துக்கான சிம்ம ராசிக்காரர்களுடைய ராசி பலன் அதையும் தாண்டி பிரபஞ்ச செய்திகளா வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது கன்னி ராசிக்காரர்களுக்கான பிரபஞ்ச செய்தி இந்த மே மாசத்துக்கு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கன்னி ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ கன்னி ராசி இவங்களுக்கு வந்து இந்த மே மாதம் ஏதோ ஒரு வாய்ப்பு வரும். அது ஆல்ரெடி வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, இல்லை ரிலேஷன்ஷிப் ரீதியாகவும் சரி, ஏதோ ஒரு சாலிடான ஒரு ஆஃபர்ஸ் வந்து வரும். ஆனால் அது ஒரு மல்டிபிள் ஆஃபர்ஸாக வரும். அப்போ இவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடும். ஸோ இதை பிக் பண்ணலாமா, இதை பிக் பண்ணலாமா, இல்லை ரெண்டும் எடுத்துட்டு ஸோ பேலன்ஸ் பண்ணலாமா அப்படின்ற அந்த ஒரு ஜக்லிங்கான ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்கு இந்த மே மந்த் வந்து ஏற்படும் அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி பண ரீதியாக அவங்களால நிறைய விஷயங்களை சமாளிக்க முடியும்.
வரவு செலவு இதெல்லாம் வந்து கரெக்டாக சமாளிக்க முடியும். இன்கேஸ் அவங்களுடைய கமிட்மெண்ட்டை தாண்டி இன்னும் எக்ஸஸாக போகுது, பட்ஜெட்டை தாண்டி எக்ஸஸாக சில விஷயங்கள் போகுதுன்னு போது அதையும் அவங்களால சமாளிக்க முடியும். ஸோ அதனால அவங்க பயப்படாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா இந்த மாதம் இந்த பொருட்செலவு இருக்கே, இந்த ஒரு கமிட்மெண்ட் இருக்கே, இந்த ஒரு பெரிய விஷயம் இருக்கே, இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அதற்கான சில விஷயங்களை யூனிவர்ஸ் அவங்களுக்கு வந்து கொடுக்கும். அதனால் அதை பற்றி கவலைப்பட வேணாம். பட் வரக்கூடிய ஆஃபர்ஸை எதை பிக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டைலமாக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். நிச்சயமா. இவங்க வந்து கவனமா இருக்கணும்னா, இந்த மாசம் என்ன விஷயங்கள் எல்லாம் கவனமா இருக்கணும்? ஸோ பணம், பொருள் ரீதியான விஷயங்கள்ல கண்டிப்பா கவனமா இருக்கணும். நம்மளால எதுவும் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள் விஷயங்கள பண்ணிடக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட்ல அந்த மாரி போயிடக்கூடாது. ஈவன் கடன் வாங்குறது கூட ஒரு 2, 3 பேர்கிட்ட அது இப்படி கடன் வாங்குறது மாட்டிக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால மல்டிபிள் ஆப்ஷன் வந்து ரொம்ப மல்டி டாஸ்கிங் ரொம்ப அதிகமா பண்ணக்கூடாது. அது 1, 2ஓட நின்னுடணும். நிச்சயமா. கன்னி ராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு கார்டுல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு டாக் இருக்கு. ஒரு சின்ன பையன் இருக்கான். அந்த டாக் கூட அந்த சின்ன பையன் பேசிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு கார்டு வந்திருக்கு. இது மூலமா இவங்களுக்கு பிரபஞ்சம் என்ன சூட்சுமமான செய்திய சொல்லுது? அதாவது இவங்க எந்த விஷயத்துல நேர்மையா இருந்தாங்களோ, அந்த விஷயத்துக்கான ஒரு ஆஃபர், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மே மாதம் அவங்களுக்கு குடுக்க இருக்கு யூனிவர்ஸ். ஸோ அதனால அத யுட்டிலைஸ் பண்ணிக்க இவங்க ரெடியா இருக்கணும். கன்னி ராசிக்காரர்களுக்கான மே மாதத்துக்கான பிரபஞ்ச செய்தியை வந்து நம்ம பார்த்துருக்கிறோம். அடுத்து துலாம் ராசிக்காரர்களுக்கான மே மாதத்துக்கான பிரபஞ்ச செய்தி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ துலாம் ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு இந்த மே மாதம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் போல்டா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய ஒரு கெப்பாசிட்டி என்ன, டேலண்ட் என்ன எல்லாமே மத்தவங்களுக்கு தெரிய வரும். ஸோ இவங்களும் ஒரு சிச்சுவேஷன அப்படிதான் ஃபேஸ் பண்ணுவாங்க. இவங்களுக்குள்ள இருக்கிற திறமை என்னன்றது அப்ப மத்தவங்களுக்கு தெரிய வரும்னு இருக்கு. ஸோ ஃபேமிலி ரீதியான சப்போர்ட் அதிகமா அவங்களுக்கு இருக்கும். அண்ட் ஃபேமிலிக்கு ஏதாவது அவங்களுக்கு என்ன நீட்ஸ் இருக்கோ அத கம்ப்ளீட்டா சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வருமானமும் இந்த மாதம் வந்து ஃபுல்ஃபில்லா இருக்கும். அதிகமா கூட இருக்கும். ஸோ சொத்து சம்பந்தமான பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் டீல் பண்றாங்கன்னா, அதுல கண்டிப்பா ஏதோ ஒரு புதிய மாற்றங்கள் இவங்களுக்கு ஃபேவரா உருவாகும் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த மே மாதத்துல வந்து இவங்க முன் அனுபவம் இல்லாத ஏதோ ஒரு விஷயத்த அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க, இல்ல தொடங்குவாங்க. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். அது யூனிவர்ஸ் அவங்களுக்கு குடுக்குற ஒரு வாய்ப்பா இருக்க போகுது அப்படின்ற மாரி இருக்கு. இவங்கள பொறுத்தவரைக்கும் இவங்க தவிர்க்கலாம் அப்படின்னா, இந்த மாசம் என்னென்ன விஷயங்கள தவிர்க்கணும்? ஸோ இந்த வாய்ப்பு அதான் புது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு வாய்ப்பு வருது. ஸோ அப்ப அத ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். ஓகே ஏதோ ஒண்ணு பண்ணலாம். அதாவது ஸோ எடுத்தோம், கவிழ்த்தோம் அந்த மாதிரி இல்லாம ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்து ஹேண்டில் பண்ணணும். அந்த வாய்ப்ப ஈவன் அவங்க யுட்டிலைஸ் பண்ண போறாங்க அப்படின்னா. நிச்சயமா. இவங்களுக்கு வந்த கார்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஒரு வயசான ஒருத்தங்க வந்து கூடவே 2 கார்ட்லயும் வந்து கூடவே இருக்காங்க. இதுக்கான மீனிங் என்ன? இது மூலமா பிரபஞ்சம் இவங்களுக்கு என்ன விஷயத்த சொல்லுது? இவங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் கண்டிப்பா இருக்கும். பேரண்ட்ஸினுடைய சப்போர்ட் ஆர் பிளெஸ்ஸிங் இவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம இவங்க இத்தன வருடங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணத அவங்களோட ஆக்ஷன்ல இந்த மாதம் வெளிப்படுத்தும்போது, மத்தவங்களுக்கு ஸோ இவங்களுக்கு என்ன கேப்பபிலிட்டி இருக்குன்றத தெரிஞ்சுக்க போறாங்க. ஸோ அந்த மாதிரி அத ரிசெம்பிள் பண்றது தான் இந்த கார்ட்ஸ். துலாம் ராசிக்காரர்களுக்கான இந்த மே மாசத்துக்கான பிரபஞ்ச செய்தியை பார்த்தோம். அடுத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கான மே மாதத்துக்கான பிரபஞ்ச செய்தி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ விருச்சிகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ விருச்சிகத்துக்கு இந்த மே மாதம் வந்து கொஞ்சம் இந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்து, உறவுகள் சார்ந்து ஒரு சில பிட்ரயல் ஏற்படலாம், டிசப்பாயின்ட்மெண்ட் ஏற்படலாம். ஸோ அதனால இவங்க அதுக்கு முன்னாடி என்ன அதுக்குரிய ஸ்டெப் நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுத்துக்கிறது பெட்டரா இருக்கும். ஏன்னா கண்டிப்பா இந்த மாதம் இவங்களுக்கு ஒரு இவங்களுடைய அந்த தகுதி என்ன, இவங்களுடைய பொறுப்புகள் என்ன, இவங்களால என்ன ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றத சோதிக்கிற விதமா யூனிவர்ஸே அவங்களுக்கு ஒரு டாஸ்க் வந்து வைப்பாங்க. ஸோ அதில் மெயினாக மாட்டக்கூடியது இந்த உறவுகள் சார்ந்த விஷயங்கள் தான். ஸோ அப்போ அதில் சில பெட்ரயல் நடக்க இருக்கு, டிசப்பாயின்மெண்ட் நடக்கிறதால இவங்க முன்னாடி அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுத்து ரெடியாக இருக்கிறது நல்லது. ஸோ மே மாதம் ஓவரால் இவங்க மோஸ்ட்லி இதை சார்ந்து தான் வந்து கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு இருக்கு. அண்ட் அதே மாதிரி ஆல்ரெடி உறவுகளால் இவங்களுக்கு சில பெட்ரயல் நடந்திருக்கு, துரோகங்கள் நடந்திருக்குன்னா அதை கேரி ஓவர் பண்ணக்கூடாது. பண்ணும்போது இந்த மாதம் நல்லா இருக்கிற உறவுகளுக்குள்ள கூட பிரச்சனை வரலாம்.
நிச்சயமா. இவங்கள பொறுத்தவரைக்கும் நிதானமா இருக்கணும். இந்த விஷயங்கள் அப்படின்னா, என்ன விஷயங்கள இந்த மாதம் நிதானமா இருக்கணும்? ஸோ கண்டிப்பா உறவுகள், தன்னை சார்ந்து சுற்றி இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப நிதானமா இருக்கணும். எஸ்பெஷலி அதே மாதிரி மற்ற ஜீவராசிகள் கிட்டயும் நிதானமா இருக்கணும். ஸோ இவங்க ஏதாவது அ சில பேருக்கு இரிட்டேட்டா இருக்கும், பிடிக்காது, இல்ல கோவம் வரும், மற்ற ஜீவராசிகள் பார்க்கும்போது. ஸோ அந்த மாரி அவங்களுக்கு இவங்களால எந்த தீங்கும் வராத அளவுக்கு இவங்க கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணணும், கடைபிடிக்கணும். இவங்களுக்கு வந்த கார்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு பொண்ணு வந்துட்டு வெளியில ஒரு விண்டோல பார்த்துட்டு இருக்கிற மாரியும், லேடர் மாரி என்ன ஒரு விஷயத்த வந்து அரேஞ்ச் பண்ற மாதிரியுமான ஒரு கார்டு வந்திருந்துச்சு. இது மூலமா இவங்களுக்கு பிரபஞ்சம் என்ன செய்திய சொல்லுது? ஸோ அதான் இந்த கார்டு சொல்றது வந்து, இவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் இவங்க அதுக்கு ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட்டு அத தான் பார்த்தோம். ஸோ இவங்க வந்து அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ள ரெடியா இருக்கணும். அதுக்கு வந்து இவங்களுக்கு யாராவது ஒரு தயவு, சப்போர்ட் வேணும் அப்படின்லாம் கிடையாது. இவங்க ப்ரிப்பேரா இருந்தா போதும். வரக்கூடிய விஷயங்கள அவங்களால டேக்கிள் பண்ண முடியும். அந்த அளவுக்கு யூனிவர்ஸ் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி குடுப்பாங்க. நிச்சயமா. விருச்சிக ராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் மே மாதத்துக்கான அவங்களுக்கான பிரபஞ்ச செய்தி என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்து தனுசு ராசிக்காரர்களுக்கான பிரபஞ்ச செய்தி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ தனுசு ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ தனுசு ராசி இந்த மே மாதம் வந்து இவங்களுக்கு ரொம்ப ஒரு மேஜரான மாதமா இருக்க போகுது. ஸோ இதுவரைக்கும் இவங்க வேலை ரீதியா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்களோ, இல்ல வாழ்க்கை பயணத்துல என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்களோ, எவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்காங்களோ, அதுல என்ன ஸ்கில்ஸ் அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்களோ, ஸோ அதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் தரக்கூடிய, ஒரு அவுட்கம் தரக்கூடிய மாதமா அவங்களுக்கு இந்த மாதம் இருக்க போகுது. கண்டிப்பா இந்த மாதம் கடின உழைப்ப அவங்க வந்து குடுத்தே ஆகணும். எங்கேயும் முடங்கி சோம்பேறித்தனமா கொஞ்ச நேரம் கூட உட்காரக்கூடாது. அவங்களுடைய உழைப்ப, அவங்களுடைய ஸ்கில்ல டெவலப் பண்ணக்கூடிய, உழைப்ப குடுக்கக்கூடிய ஒரு டைம் இந்த மே மாதம். ஸோ அப்ப பண்ணும்போது அவங்களுக்கு அவங்களோட லைஃபினுடைய பர்ப்பஸ் என்னன்றது கூட சிலருக்கு தெரிய வரும் இதன் மூலியமா. அது என்னன்னு ஒரு கொஸ்டின் மார்க்கோட இருக்கிறவங்களுக்கு தெரிய வரும். அண்ட் இவங்களுக்கு இந்த மாதம் ஏதோ ஒரு குருவினுடைய ஒரு வழிகாட்டுதல் அவங்களுக்கு ஏற்பட நேரிடும். ஸோ அந்த வழிகாட்டுதல பிடிச்சிட்டாங்கன்னா, பெஸ்ட்டா அவங்களால லைஃப் லாங் அவங்களால போக முடியும். இவங்கள பொறுத்தவரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு பொறுத்தவரைக்கும் இந்த 3 கார்டுமே பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு வயதான ஒருவரோடு சம்மந்தப்பட்டு தான் இந்த 3 கார்டுமே வந்திருக்கு. இதுக்கான ரீசன் என்ன? இது மூலமா பிரபஞ்சம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாசத்துல என்ன விஷயத்த சொல்லுது? ஸோ இது எல்லாமே வந்து முதிர்ச்சிய குறிக்கிறது. தொழில்லயும் ஒரு முதிர்ச்சின்றது எக்ஸ்பர்ட். ஸோ தொழில்லயும் அவங்க செய்ற தொழில், வேலை எல்லாத்துலயும் முதிர்ச்சி. பண ரீதியாவும் ஒரு முதிர்ச்சி. ஸோ அது ஒரு வளமான வாழ்க்கை குறிக்கிறது. அண்ட் ஆன்மீக ரீதியா கூட அவங்களுக்கு ஒரு முதிர்ச்சி கிடைக்குதா, ஒரு குருவினுடைய வழிகாட்டல் ஏற்படும் அப்படின்ற மாரி நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ எல்லாத்துலயுமே அவங்க ஹோல் லைஃப்ல ஒரு மேஜரான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமா இது எடுத்துக்கப்படும். நிச்சயமா. தனுசு ராசிக்காரர்கள் இவங்களுக்கு வந்து இந்த மாசத்துல லெசனா எடுத்துக்கணும்னா, என்ன விஷயத்த லெசனா எடுத்துக்கணும்? லெசன் வந்து கடின உழைப்பு என்னைக்கும் வீண் போகாது அப்படின்றத கண்டிப்பா அவங்க அத உணர்வாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டி தேவை. நம்ம என்னதான் ஒரு விஷயத்துல எக்ஸ்பர்ட்டா இருந்தாலுமே, லைஃப்க்கு ஒரு வழிகாட்டி நம்மளுக்கு ஆன்மீக ரீதியா தேவை அப்படின்றத அவங்க கண்டிப்பா அந்த லெசன எடுத்துக்கணும். நிச்சயமா. தனுசு ராசிக்காரர்களுக்கான மே மாதத்துக்கான பிரபஞ்ச செய்திய நம்ம பார்த்துட்டோம். அடுத்து மகர ராசிக்காரர்களுக்கான மே மாதத்துல பிரபஞ்சம் என்ன செய்தி கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மகரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மகர ராசிக்கு இந்த மாதம் வந்து அவங்களுக்கான மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு அந்த டைம் எல்லாமே ஃபேவரா இருக்கும். எந்த பக்கம் அவங்க போனாலும் எல்லாமே அவங்களுக்கு ஃபேவரா அமையும். அது ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், மேரேஜ் லைஃபா இருக்கட்டும், இல்ல ஃபேமிலி, பிசினஸ், கரியர், மத்த பேஷன் சார்ந்த விஷயங்கள், பர்சனல் லைஃப் எதா இருந்தாலுமே இந்த மாதம் அவங்களுக்கு வந்து பாசிட்டிவா இருக்கும். அந்த வீல் வந்து அவங்க பக்கம் டர்ன் ஆகக்கூடிய ஒரு டைம். ஸோ அதனால இந்த மாதம் ஏதாவது மாற்றங்கள கொண்டு வரணும் வாழ்க்கையில. அவங்களுடைய உடல் நலத்துல ஒரு மாற்றம் கொண்டு வரணும். ஆக்ஷன் வைஸ் ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்கன்னா, அந்த மாற்றத்த கொண்டு வரலாம். கண்டிப்பா அதற்காக அவங்க கொஞ்சம் திங்க் பண்ணணும் இந்த மாதம். கொஞ்சம் திங்க் பண்றத விட அத வந்து நடைமுறைப்படுத்துறது இன்னும் பெஸ்ட்டா இருக்கும். ஸோ இந்த மாதம் அதே மாதிரி ஏதாவது ஒரு சுப நிகழ்வுகள்ல இவங்க கலந்துக்கிறது, இல்ல இவங்கள பாராட்டக்கூடிய விதமா ஏதாவது ஒரு செலிப்ரேஷன், இந்த மாதிரியான விஷயங்களும் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்கன்னு இருக்கு. இவங்களுக்கு யாராவது சில நபர்கள் ஒரு கிஃப்ட் குடுக்கறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல காரியங்கள் நடக்க இருக்கு. இவங்க இந்த மாசத்துல வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா கவனிக்கணும் அப்படின்னா, என்னென்ன விஷயங்கள கவனிக்கணும்? கண்டிப்பா உடல் நலத்துல கவனம் ரொம்ப தேவை.
இந்த மாதம் வந்து ஏதாவது யோகா இல்ல எக்ஸர்சைஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றது நல்லா இருக்கும் அவங்களுக்கு. இல்ல ஃப்ரூட்ஸ் அதிகமா எடுத்துக்கிறது கூட நல்லா இருக்கும். அதாவது குறிப்பா இவங்களுக்கு வந்த கார்டு ஒண்ணுல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இவங்க ஏதோ ஒரு ஒரு லேடி வந்து ஏதோ ஒரு விஷயத்த விதைக்கிற மாதிரி, கல்டிவேட் பண்ற மாதிரியான ஒரு கார்டு கிடைச்சிருக்கு. இது மூலமா மகர ராசிக்காரர்களுக்கு வந்து பிரபஞ்சம் என்ன செய்திய சொல்லுது? ஒரு ஃப்ளோர் மேட்ட விரிச்சு, ஸோ அவங்களுடைய அந்த வேன்ஸ வந்து வச்சிருக்கிறாங்க. வேன்ஸ்ன்றது நம்மளோட ஆக்ஷன்ஸ குறிக்கிறது. அந்த வேன்ஸ வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம இதுவரைக்கும் என்ன ஆக்ஷன் குடுத்துருக்கோம், நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ற விதம் அது. அதுல என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத பார்க்குறாங்க. ஸோ அப்ப அதுல என்ன இவங்க கிட்ட மைனஸா இருக்கோ, அந்த விஷயத்த சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு தான் ஒரு சேஞ்சஸ் இந்த மாதம் எடுக்கும்போது பெஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு சொன்னது. அதுதான் அந்த கார்ட் ரெக்கமெண்ட் பண்றது. நிச்சயமா. அதாவது நம்ம மகர ராசிக்காரர்களுக்கான மே மாதத்துக்கான பிரபஞ்ச செய்திய பார்த்தோம். அடுத்து கும்ப ராசிக்காரர்களுக்கான இந்த மே மாசத்துக்கான பிரபஞ்ச செய்தி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கும்பம் இவங்களுக்கான கார்ட்ஸ். கும்ப ராசிக்கு இந்த மே மாதம் எவ்வளோலாம் இவங்க கஷ்டப்பட்டாங்களோ, உழைச்சாங்களோ, நெறைய எஃபோர்ட் போட்டிருப்பாங்க. ஒரு விஷயத்த செய்யணும், ஒரு விஷயத்த சக்சஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நெறைய எஃபோர்ட் போட்டிருப்பாங்க. மாத கணக்குல, வருட கணக்குல கூட எஃபோர்ட் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் அவங்களுக்கு இருக்க போகுது. இதுவரைக்கும் 90% 99% ஒரு எஃபோர்ட் போட்டிருக்காங்க. ரொம்ப வருஷமா காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இந்த மே மாதமும் அத ஃபாலோ பண்ணும். சில பேருக்கு கிவ் அப் பண்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். இங்க யுனிவர்ஸ் குடுக்குறதே வந்து கிவ் அப் பண்ண வேண்டாம். இந்த மாதம் இன்னும் அத கொஞ்சம் மேற்கொண்டு அதற்கான விஷயங்கள் ஆக்ஷன்ஸ பண்ணீங்கன்னா, கண்டிப்பா இந்த மந்த் எண்டுல கூட அந்த சக்சஸ அவங்க பார்த்துருவாங்க. ஸோ அதனால இவங்க வெயிட் பண்ணதுக்கான அந்த அவுட்கம் சக்சஸ் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்க போகுது. இவங்கள பொறுத்தவரைக்கும் இந்தந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்னா, இந்த மாசத்துல என்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கணும்? ஸோ இவங்க என்ன செய்றாங்க அப்படின்றதுல கவனமா இருக்கணும். இவங்க என்ன ஆக்ஷன்ஸ வைக்கிறாங்க, எல்லா விஷயங்கள்லயும் அப்படி ரொம்ப கவனமா இருக்கணும். குறிப்பா வேலை சார்ந்த விஷயங்கள்ல அதிகப்படியா சுமைகள் இருக்கும். ஸோ அந்த டைம்ல அப்போ ஹெல்த்தையும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். ஏன்னா, இந்த பக்கம் வேலையில ரொம்ப எஃபோர்ட் போட்டு, போட்டு இந்த பக்கம் ஹெல்த்ல வந்து லேக் ஆகக்கூடிய விஷயம் இருக்கு. அதாவது 2 நாள் தொடர்ந்து வேலை பண்ணாங்கன்னா, 3ஆவது நாள் முடியாம போயிடும். ஸோ அப்ப முடியாம போகும்போது அந்த டைம்ல இந்த 2 நாள் செஞ்ச வேலை அங்க வந்து அடிபடும். அதனால ஹெல்த்த சீரா எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா, அந்த மாதிரி அவங்க முடியாம போகக்கூடிய சூழல் வராது. நிச்சயமா. இவங்களுக்கு வந்து கார்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு சோல்ஜர்ஸ் மாதிரியான ஒரு விஷயம் தான் அந்த கார்ட்ல இருந்துச்சு. இதுக்கான செய்தி என்ன? பிரபஞ்சம் இவங்களுக்கு எத சொல்லுது? சுத்தி இருக்கிறவங்க ரெகக்னைஸ் பண்ண போறாங்க அப்படின்னு அர்த்தம். இவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. இவங்க வெற்றிய வந்து மத்தவங்க அங்கீகரிக்க போறாங்க. இவங்க செஞ்ச செயல்கள அங்கீகரிக்க போறாங்க அப்படின்ற ரிசம்பிள் பண்றது தான் அந்த கார்டு. அது எப்படி எவ்வளோ நேரம், எவ்வளோ காலத்துல ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இவங்க செய்ற ஆக்ஷன பொறுத்து அது ரொம்ப ஸ்பீடா இருக்கும்ன்றது தான் அந்த குதிரையில போகுறது. நிச்சயமா. கும்பராசிக்காரர்களுக்கான இந்த மாசத்துக்கான பிரபஞ்ச செய்திய பார்த்தோம். அடுத்து மீன ராசிக்காரர்களுக்கான யூனிவர்ஸ் என்ன விஷயங்கள சொல்லப்போது, என்ன செய்திய சொல்லப்போது அப்படிங்கிறத பார்க்கலாம். மீனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மீன ராசி இவங்களுக்கு வந்து இந்த மாதம் மோரோவர் இந்த ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான விஷயங்களா இருக்கட்டும், இல்ல லவ் சம்மந்தமான விஷயங்களா இருக்கட்டும், அதுல அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பீடா போகக்கூடிய ஒரு டைம் பீரியடா இருக்கும் இந்த மே மந்த். தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கு, தேர்ட் பார்ட்டி இஷ்யூ இருக்கு, இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்து அப்படின்னு இருக்கும்போது, ஸோ அத கொஞ்சம் அவங்க கவனிக்கணும். ஏன்னா இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த பாண்டிங்கும் இந்த மாதம் அதிகமா வெளிப்படும். ஸோ இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிற கப்பிள்ஸ்க்கு இருக்கிற பாண்டிங், அது மேரேஜா இருக்கட்டும், லவ்வா இருக்கட்டும், அந்த பாண்டிங் அதிகமா வந்து வெளிப்படும். 2 பேருக்கும் ஒரு புரிதல் வந்து கொண்டு வந்து விடும். அட் த சேம் டைம் இத பொறுக்காததுனால மத்தவங்க சைட்ல இருந்து இவங்களுக்கு பிரச்சனைகள் வந்து அதிகமா இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாம தூரத்துல இருந்து இவங்களுக்கு மனசுக்கு பிடித்த நபருடைய வருகையும் இவங்களுக்கு வந்து இருக்கும். மேபி இவங்க அப்படி யாராவது தேடி போறாங்கன்னா, அங்கேயும் அவங்களுக்கு ஒரு புரிதல், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த எமோஷன்ஸ ஷேர் பண்ற விதமா ஒரு சில வாய்ப்புகள் அவங்களுக்கு உருவாகும். ஸோ மோர் ஓவர் ரிலேஷன்ஷிப் சார்ந்து தான் இவங்களுக்கு மூவ் ஆகப்போகுது. மத்த விஷயங்கள்லாம் ஆல்ரெடி எப்படி போகுதோ அதே மாரி போயிட்டுருக்கும். ஆனா இந்த தேர்ட் பார்ட்டி விஷயத்த மட்டும் கொஞ்சம் அவங்க கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். நிச்சயமா. மீன ராசிக்காரர்கள் நிதானமா செயற்படணும் இந்த மாசம் அப்படின்னு சொன்னா, என்ன விஷயத்துல வந்து நிதானமா செயற்படணும்? உணர்வுகள் சார்ந்த ஆ ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள்ல நிதானமா இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும். அத பார்க்குற மத்தவங்களுக்கு அத வந்து
எடுத்துக்க முடியாது. ஸோ அதுக்காக இதை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். அதனால இவங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கிறத நிதானமாக இருக்கணும். அதாவது இவங்களுக்கு வந்த கார்டில் ஒரு கார்டு வந்து எல்லாமே வெளிச்சத்தில் இருக்கிற ஒரு கார்டாக இருந்தாலும், ஒரு கார்டு வந்து ஏதோ இருட்டில் ஒரு விஷயத்த செய்கிற மாதிரியும், பின்னாடி இந்த கரடி மாதிரி ஏதோ ஒரு விலங்கு வந்து இவங்களை பார்த்துட்டு இருக்கிற மாதிரியும் ஒரு கார்டு வந்திருக்கு. இது மூலமா யூனிவர்ஸ் இவங்களுக்கு என்ன விஷயத்த சொல்ல முயற்சி செய்யுது? ஸோ நம்ம சொன்ன மாதிரி அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்த ஒரு நல்ல விஷயங்கள் அங்கே நடக்க இருக்கு. 2 பேருக்குள்ளேயும் பிரிந்தவங்க சேருவாங்க. மோஸ்ட்லி 2 பேருக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நடக்க இருக்கு. ஆனா இதை பிடிக்காதவங்க சில பேர் பின்னாடி இருந்து இவங்க 2 பேருக்கு அந்த அதை ஸ்பாயில் பண்ற விதமா ஏதோ ஒரு விஷயத்த நெகட்டிவா பண்ற மாதிரி இருக்கும். அதுதான் இங்க காட்டுறது. நிச்சயமா. அதாவது மீன ராசிக்காரர்களுக்கான மே மாசத்துக்கான யூனிவர்சல் மெசேஜஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். 12 ராசிக்காரர்களுக்குமான மே மாசத்துக்கான இந்த பிரபஞ்ச செய்தியை வந்து நீங்க இன்னைக்கு எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க, எங்களுடைய நேயர்களுக்கும் சொல்லியிருக்கீங்க. இது அவங்களுடைய இந்த மாசத்துக்கான மிகப்பெரிய வழிகாட்டுதலா இருக்கும். இந்த நேரத்துக்கும் இந்த நேர்காணலுக்கும் ரொம்பவே நன்றி சார். நன்றி. உங்கள் லெஜண்ட் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளில் பவுனுக்கு 2000 ரூபாய் தள்ளுபடி ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. 2D என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. உங்க ஆரோக்கியத்துக்கு டயா பூஸ்டர் சுகரோட ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.